இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணு. ஸ்டீரிங் ஆட்டக்கூடாது. ஓகேண்ணா. கால் எடுத்துருங்க அரவிந்து. ஓகேண்ணா. லைட்டாக டச் பண்ணு. ஸ்டீரிங் ஆட்டக்கூடாது அரவிந்து. நம்ம அதாவது நீ இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு ஒட்டி போகிற மாதிரி இருக்கும். ஓகேண்ணா. சரியா? இங்கேருந்து ஒரு 3 கம்பி தாண்டிப்பார். 3 கம்பி விட்டு 20 அடி நீ வெளியே வர மாதிரி நினச்சிக்கோ. ஓகே. சரியா? போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணு. நீ இங்கேயே பார்த்தீங்கன்னா உனக்கு ஒட்டி போகிற மாதிரி இருக்கும் அரவிந்து. நீ இங்கேருந்து ஒரு 3வது கம்பி, இந்த கம்பியை விட்டு இதுலேருந்து அந்த பேரிகார்டு தாண்டிப்பார். அதை விட்டு ஒரு 2 அடி தள்ளி வெளியே வர மாதிரி நீ நினச்சிட்டு வண்டி ஓட்டினீங்கன்னா உனக்கு இங்கேருந்து வண்டி தெளிவாக வெளியே போகும். பட் அப்படி நினச்சா தான் நீ வண்டி அதை இடிக்காமல் போக முடியும். காலை எடுத்துரு. பிரேக்கெலாம் நான் பிடிச்சிக்கிறேன். பதட்டப்படாத. வண்டி போய் இடிச்சுட்டுலாம் பயப்படாத. எனக்கு தேவை நீ இன்றைக்கி எக்ஸைட்டரும் ஸ்டியரிங்கும் கரெக்டாக யூஸ் பண்ணுறியான்னு தான். போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட், லைட்டாக எக்ஸைட். எனக்கு தேவை நீ ஸ்டியரிங்கும் எக்ஸைட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணியான்னு தான். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டு. காலை எடுத்துருங்க. பட் வண்டி இந்த வெள்ளை கோட்டுக்கு வரக்கூடாது அரவிந்து. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டு. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். லெஃப்ட் வரக்கூடாது அரவிந்து. கால் எடுத்துருங்க. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டு. கால் எடுத்துருங்க. அவருக்கு ஒரு ஹார்ன் அடிச்சிருக்கணும். இதுதான் ஹார்ன். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டு. ஹார்ன் அடிச்சிங்க. காலை எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் ஹார்ன் அடிங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டு. இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டு. இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டு. இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருங்க. கீழே எக்ஸைட்டரை விட்டுருங்க. சரிங்களா? வண்டி நம்ம யூட்டர்ன் பண்ணணும். பெருசாக வண்டி ஓட்ட மாட்டேங்க. நாளைக்கு வண்டி ஓட்டும்போது ரிசல்ட் தெரியும். ஓகே. ஃபுல்லாக ஸ்டீரிங் ரைட்டில் திருப்பிங்க. மொத்தமாக சுற்றிக்கிட்டே இருக்குது. கம்ப்ளீட்டாக சுற்றி இருக்கு. நாளைக்கு உங்களுக்கு வண்டி ஓட்டுற ரிசல்ட்டே தெரியும். சரிங்களா? நீங்கள் எனக்கு தேவை நீங்கள் ஸ்டியரிங் கரெக்டாக பிடிச்சிட்டு எக்ஸைட் நான் சொல்கிற மாதிரி ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான். நிறுத்திக்கணும். சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் வண்டி லெஃப்ட்டு திரும்ப ஆரம்பிக்கும். சரிங்களா? வண்டி ஸ்டெடியான மறுபடியும் ஸ்டியரிங் அப்படியே கட் ஆஃப் பண்ணிடணும். மறுபடியும் அதை தாண்டி லெஃப்ட்டு திருப்பக்கூடாது. சரிங்களா? எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன சொல்லுங்கண்ணா? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் சொல்லுங்கண்ணா. கால் எடுத்துருங்க. ஓகே அண்ணா. எத்தனை வண்டி போகணும்ண்ணா? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். எத்தனை மணிக்குண்ணா? எத்தனை மணிக்கு வரணும்ண்ணா? கால் எடுத்துருங்க. ஒரே நிமிஷம். கால் எடுத்துருங்க. இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுருங்க. அண்ணா ஒரே நிமிஷம். லெஃப்ட்லேயே இருங்க. நம்ம கட்டுக்குள்ளே போகணும். அண்ணா நான் டிரைவிங் இன்றைக்கி ஆளுக்கு புதுசாக ஒரு 7 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மதியம் இண்டிகேட் லெஃப்டே போட்டுருக்கு. தம்பி லெஃப்ட்டுக்குள்ளே போகணும். மதியம் மேலே ஆயிடும். நான் மட்டும் பேசிடுறேன். உங்களுக்கு யார் கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா. சரி ரைட்டு. உங்கள் நம்பரை கூப்பிட சொல்கிறேன். நீங்கள் எப்படி அவனை ஃபாலோ பண்ணி அவனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைண்ணா. அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுண்ணா. அப்புறம் எனக்கு இப்போ லெஃப்ட்டு திருப்பிங்க. லெஃப்ட்டு இன்னும் திருப்பிங்க. ஆனால் நான் அவனை பார்த்ததே இல்லை. நான் ஓகே. நான் அவன் நம்பர் வாங்கி உங்களுக்கு கூப்பிடுவேன்.
லெஃப்ட் ரைட்டாக தான் அவன் இன்னும் பார்த்ததே இல்லை. நான் முத்துன்றவன் இன்ட்ரா ஓட்டுறவன். ஆமாம், பிரபு கூட வருவான்ல இன்ட்ரா ஓட்டிட்டு, அவன் தான் முத்து. அவனை வேணால் தாட்டி வரும். ஓகேண்ணா, ஓகேண்ணா, ஓகேண்ணா. உங்கள் நம்பர் கொடுத்து கூப்பிட சொல்கிறேன். லைட்டாக எக்ஸலைட் டச் பண்ணுங்கள். நம்ம இந்த கேப்பில் போகணும். லைட்டாக டச் பண்ணுங்கள். இந்த வண்டி வருதுன்னு பார்க்கணும். லைட்டாக டச் பண்ணுங்கள். அந்த வண்டி வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வாட்டுக்கு அவர் போய்க்குவார், நீங்கள் வாட்டுக்கு போங்க. லைட்டாக டச் பண்ணுங்கள். லைட்டாக டச் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துருங்க. கால் எடுத்துருங்க. நம்ம ரோட்டுக்கு வந்துடுங்க. நம்ம ரோட்டுக்கு ஸ்டடி பண்ணிக்க மறுபடியும் டக்கு திருப்பினா மறுபடியும் ஸ்டடி பண்ணி இந்த கேப்பில் போகலாம். வண்டி போகட்டும், வெயிட் பண்ணுங்கள். எக்ஸைட் யூஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டடி பண்ணி இந்த ஸ்பீடு பிரேக்கெலாம் ஏறி இறங்கினதுக்கப்புறம் நம்ம எக்ஸைட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸைட்டில் லைட்டாக டச் பண்ணுங்கள். லைட்டாக டச் பண்ணுங்கள். போகும். லைட்டாக டச் பண்ணுங்கள். போகுதான். லைட்டாக இன்னும் கொஞ்சம் டச் பண்ணுங்கள். போகுதான். காலை எடுத்துருங்க. லைட்டாக டச் பண்ணுங்கள். இந்த ரோட்லேயே போகலாம். மிதிச்சிடாதீங்க. இதுலேயே போகலாம். சத்யாக்கா அவங்கள வர சொல்லுங்கள். சத்யாக்கா இன்னும் கொஞ்சம் டச் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் டச் பண்ணுங்கள். மிதிச்சிடாதீங்க, சரிங்களா? திருப்பி மிதிச்சிடாதீங்கன்னு சொல்கிறேன், மிதிக்கிறீங்க தெரியுதா? எக்ஸிலேட்டர் வந்து என் சைடு கிடையாது அரவிந்து, உங்கள் சைடு தான் இருக்குது. அதை மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போகும், டச் பண்ணிங்கன்னா மேல்டாக போகும், சரிங்களா? நம்ம இன்றைக்கி மெதுவாக போனால் போதும். நமக்கு இன்றைக்கி ஸ்டியரிங் கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் போதும், சரிங்களா? காலை எடுத்துருங்க. அவர் போயிட்டாருங்களா, மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். அவர் போகிற வரையும் வெயிட் பண்ணணும். அவர் போனால் கண்டினியூ பண்ணுங்கள். பத்தலை, நம்ம ரோட்டில் தான் கண்டினியூ பண்ணணும். ரைட்டில் போனால் அவங்க ஹார்ன் அடிப்பாங்க. நம்ம ரோட்டில் போனோம்னா அவர் ஹார்ன் அடிக்காமல் போவார், சரிங்களா? அதுக்கு ஒரு ஹார்ன் அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கிளாஸ் இருக்குது, எடுக்கணும். நான் உங்களை இறக்கி விடும்போது அதை எடுத்துக்கலாம், சரிங்களா? பட் நாளையிலேருந்து நீங்கள் வந்து நீட்டாக வண்டி ஓட்டிக்கலாம். ஓகே. அவ்வளோதான், அதுக்கே வண்டி போகும். அப்படியே மேலில் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், தெரியுதா போகிறது? தெரியுது. நீங்கள் எக்ஸைட் வைக்கிறீங்க போகும், சரிங்களா? அவர் நெருங்குற மாதிரினா காலை எடுத்துருங்க, சரிங்களா? அவர் நெருங்குது வண்டி இடிக்கிற மாதிரினா காலை எடுத்துருங்க. இன்றைக்கி நான் பிரேக் பிடிச்சிக்குவேன், டீட்டெயில் பண்ணிக்குவேன், மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நீங்கள் தான் அதை ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? ஓகே. அதனால் இன்றைக்கி இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹார்ன் அடிச்சுக்குங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ். நம்ம ரோட்டில் நேராக போகலாம். ஸ்டேரிங் ஆடிட்டே இருக்கக்கூடாது. இருந்து அவங்க வராங்க நோக்கி இப்படியே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இப்படி நிறுத்தணும், மறுபடியும் நிறுத்தணும், மறுபடியும் நிறுத்தணும், அவ்வளோதான், சரிங்களா? அதுக்கு இப்படி சேக் பண்ணிகிட்டே இருந்தால் வண்டி சேக் ஆகிட்டே இருக்கும். இப்போ அங்கே போகிறாங்களா, லைட்டாக ஒரு நூல், அவ்வளோதான், நிறுத்திக்கணும். மறுபடியும் இன்னொரு நூல் நிறுத்திக்கணும். திரும்பிடுச்சா மறுபடியும் ஸ்டடி, அவ்வளோதான். ஓகே, சரிங்களா? அதை ஃபீல் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறது ஃபீல் பண்ணுங்கள். உள்ளே வந்துடலாம். உள்ள அந்த அக்கா பின்னாலே ரைட்டில் போகக்கூடாது, அவ்வளோதான். போகலாம். மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணி போகலாம். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணி போகலாம். ஹார்ன் அடிச்சுக்கோங்க. கால் எடுத்துருங்க. மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணால் போகலாம்.
கீழே இறக்கிட்டே இருந்தீங்கல்ல, அதை வந்து மேலே தூக்குனீங்கன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் மேலே தூக்கணும், மேலே தூக்கு. அவ்வளோ எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். நம்ம லெஃப்ட் உள்ள போய் அங்கே ஒருத்தவங்களை பிக்கப் பண்ணோம். ஓகே. காலை எடுத்துருங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க. திருப்பி அப்படியே ஸ்டடி பண்ணிக்கணும். ஸ்டடி பண்ணி ஸ்டடி ஆனதுக்கப்புறம் சுற்றக்கூடாது. இல்லைண்ணா அது அதை மெயினில் வச்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. ஸ்டடி ஆனதுக்கப்புறம் அந்த சைடு இழுத்திங்கன்னா வண்டி அந்த ரோட்டுக்கு போகணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் மெயில் தான் கொஞ்சம் மெயில் தான் யூஸ் பண்ணுங்கள். பஸ்ஸு வருது. காலை எடுத்துருங்க. லைட்டாக மண்ணில் இறக்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. மறுபடியும் மேலே ஏற்றிடுங்க. இறக்குனதுக்கு இந்த மேலே ஏற்றிடுங்க. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக இன்னும் கொஞ்சம் லைட்டாக இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்குங்க. அந்த மண்ணில் இறக்கி யூட்டர்ன் பண்ண வண்டியை எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணிடாதீங்க. இல்லை ஸ்டேரிங் லெஃப்ட்டு திருப்பிங்க. லெஃப்ட்டு திருப்பிங்க. இன்னும் கொஞ்சம் திருப்புங்க. இன்னும் கொஞ்சம் திருப்புங்க. அப்படியே ஃபுல்லாக ரைட்டில் திருப்பிங்கன்னா மொத்தமாக சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்படியே பிடிச்சிக்கிங்க. வண்டி வெளியே போயிடும். வெளியே போயிடும். கவனமாக போகும். சரிங்களா? இந்த மாதிரி பட் இது எப்படி நீங்கள் எக்ஸைட்டே யூஸ் பண்ணலாம், வண்டி போகுது கரெக்டு தானே? ஆமாம். பட் இது எப்படி போகுதுன்னு உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்லி தரேன். சரிங்களா? கிளச் கண்ட்ரோல் போகுது. நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு நீங்கள் தான் மூவ் பண்ணுவீங்க. இப்போ நாளைக்கு உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். மண்ணுக்கு வரக்கூடாது. வேறு வந்து இதிலே போகலாம். அதுக்குன்னு ரைட்டில் அவங்களுக்கு போகக்கூடாது. சரிங்களா? வெடுக்குன்னு இழுக்கக்கூடாது ஸ்டேரிங்க. நம்ம அவங்களை இடிச்சிடுவோங்கிற பயத்தில் டக்குன்னு இழுக்கக்கூடாது. நேராக போகலாம். சரிங்களா? நம்ம ரோட்டில் தான் போகணும். சரிங்களா? போகலாம். லைட்டாக எக்ஸைட் டெஸ்ட் பண்ணுங்க. லைட்டாக காலை எடுத்துருங்க. லைட்டாக டெஸ்ட் பண்ணுங்க. லைட்டாக இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துருங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக டெஸ்ட் பண்ணுங்கள். இப்படி மெயின் விட்டால் வேலை செய்யணும், ஃபோர்ஸாக வேலை செய்யக்கூடாது. சரிங்களா? ரைட்டில் போட்டுக்கங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க. காலை எடுத்துருங்க. நம்ம ரோட்டில் தான் இருக்கணும். வரது இப்போ நம்ம ரோட்டு இப்படி வந்து தான் அங்கே போய் திருப்பணும். இவ்வளோ தூரம் வந்து தான் இப்போ மெயிலில் திருப்பினீங்கன்னா வண்டி நம்ம ரோட்லேயே போகுதான். இப்படி தான் போகணும். சரிங்களா? அது விட்டு நம்ம அங்கேருந்து வரவே நம்ம அந்த ரைட் சைடு ரோட்டுக்கு போகக்கூடாது. எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். கால் எடுத்துருங்க. லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக கால் எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக
டேக் நம்ம ரோடு வெள்ளைக்கோட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அரவிந்த் அதே போகக்கூடாது. அவருக்கு ஒரு காரணம் அடிச்சிருக்கலாம். அது சைக்கிளை பார்த்த தம்பிக்கு ஹார்ன் அடிச்சிருக்கலாம். அடிச்சிங்கன்னா தான் அவர் லெஃப்ட்டு போவார். சரிங்களா? நீங்கள் ரைட்டில் திருப்பணும். எக்ஸிட் யூஸ் பண்ணிடாதீங்க. இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுங்க. நம்ம ரோட்டில் தான் இருக்கணும். விடுக்குன்னு திருப்பினீங்கன்னா வண்டி அங்கே போயிடும். எக்ஸிட் யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்னேன்ல ஸ்டியரிங் நீட்டி தான் திருப்பணுங்க அப்படின்னு சொல்லி. ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி மைல்டாக ஃபீல் பண்ணி தான் வண்டியை ஓட்டணும். சரிங்களா? யூஸ் பண்ணாதீங்க. இப்போ லைட்டாக டச் பண்ணுங்க. அப்படி இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கு நம்ம அந்த ஆட்டோ கிட்ட எடுக்கணும். வண்டி எடுக்கும்போது நாங்கள் எடுத்துருக்கணும் அரவிந்தா. நான் ஏன் எடுக்கலைன்னா நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அந்த பொண்ணு பிக்கப் பிறகு அப்படியே வந்துட்டேன். அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இண்டிகேட்டர் ஹேண்டில் பண்ணிங்களா, அதுதான் இண்டிகேட்டர் சுவிட்ச். சரிங்களா? உங்களுக்கு அந்த எக்ஸைட் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் பிரேக் யூஸ் பண்ணணும். ஓகே. ஆக்சிலேட்டர் பெருவிரல் யூஸ் பண்ணிங்கள அதே மாதிரி தான் அந்த கால் பிரேக்லையும் யூஸ் பண்ணணும். ரெண்டையும் மிதிச்சிடக்கூடாது. சேம் கிளச்சுக்கு லெஃப்ட் சைடு கால் தான். கிளச்சை மிதிங்க. இந்த மாதிரி காலை எடுங்க. சரிங்களா? கிளச்சுக்கு லெஃப்ட் சைடு கால் தான். இந்த கால் எக்காரணம் கொண்டும் ரைட் சைடு போயிடக்கூடாது. சரி, இந்த காலில் வந்து ரைட் சைடு வந்து ஆக்சிலேட்டர் பிரேக். ஓகே. ஆக்சிலேட்டர் பிரேக், அவ்வளோதான். சரிங்களா? இந்த கால் வந்து கிளச்சுனா கிளச்சு மட்டும்தான். இந்த காரணம் கொண்டு இந்த சைடு வந்துடக்கூடாது. மெயினில் வச்சுக்கோங்க. நீங்கள் இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டிங்களா, ஆஃப் பண்ணுங்கள். தம்பி அது இண்டிகேட்டர் சுவிட்ச் அதை பார்த்துங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த சைடு பாருங்க தெரியும். இண்டிகேட்டரில் லெஃப்ட் போடுங்க. அதை வந்து ஆஃப் பண்ணுங்கள். ரைட்டு போடுங்க. ஆஃப் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, அதே சுவிட்சில் இன்னொரு வேலை இருக்குது. இப்படி ரொட்டேட் பண்ணுங்களேன். ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா பார்க்கிங் லைட் எரியும். ஒரு சாவி ஆஃப் பண்ணிடுங்க. வண்டியில் சாவி ஆஃப் பண்ணிடுங்க. பார்க்கிங் எரியும். சரிங்களா? மறுபடியும் இன்னொரு ரொட்டேட் பண்ணுங்கள். மறுபடியும் ஆஃப் பண்ணுங்க. சாவியை அப்படி ஆஃப் பண்ணிடுங்க அரவிந்த். அந்த சுவிட்சில் ஒரு ரொட்டேட் பண்ணுங்களேன். ஒரு ரொட்டேட் பண்ணுங்க. முன்னால் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணிங்கன்னா தான் தெரியும். நீங்கள் 2-3 தடவை டகடன்னு யூஸ் பண்ணிங்கன்னா தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டேட் ஃபீல் பண்ணுங்கள். அவ்வளோதான். சவுண்டு கேட்டுச்சா? இது ஃபஸ்ட்டு பார்க்கிங் லைட்டு. ஃப்ரண்ட்டில் 2 எல்லோ லைட்டும் பேக்கில் 2 எல்லோ லைட்டும் எரியும். இது வந்து நீங்கள் இந்த டீ கடைக்கிட்டலாம் நைட் நேரத்தில் மரத்துலாம் நிறுத்தும்போது இது பார்க்கிங் லைட். இது பேர் தான் பார்க்கிங் லைட்டு. பட் இது வந்து அசார்ட் லைட். ஓகே. இந்த 2 லைட் எது வச்சிங்களா, இது வந்து அசார்ட் லைட். இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வண்டி ஹைவேஸில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, நட் ரோட்டில் நிற்கிறோம், அதுவும் 4 ட்ராக்கில் நேராக போகிறாங்க போது தான் இதை யூஸ் பண்ணணும். ஓகே. இது வந்து பார்க்கிங் லைட்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை டிலேட் பண்ணிடுங்க. ஓகே. இது அசார்ட் லைட். இது வந்து அந்த எமர்ஜென்சி காலங்களில் மட்டும் தான் இதை யூஸ் பண்ணணும். மற்றபடி பார்க்கிங்னா அதுதான் பார்க்கிங். ஓகே. சரிங்களா? ஃபஸ்ட் ரொட்டேட் பண்ணால் பார்க்கிங்கு மெயினில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது அசார்ட்டு, அது பார்க்கிங். ஓகே. இது வந்து 4 ட்ராக்கில் போகிறக்கும் எமர்ஜென்சி வண்டி யூஸ் பண்ணுறது தான் இது. ஒரு சில கார்களில் இங்கே வரும், ஒரு சில வண்டியில் இங்கே வரும், ஒரு சில வண்டியில் ஸ்டேரிங் கிட்டே வரும். ஓகேண்ணா. இந்த 3 இடங்களில் பிரிஞ்சு வரும். ஓகே. சரிங்களா? மெயினில் வச்சுக்கோங்க. இப்போ அதை பார்க்கிங் போடுங்களேன். பார்க்கிங் போட்டிங்களா? ரைட். ஓகே. அதுக்கப்புறம் அதே சுவிட்சை இன்னொரு ரொட்டேட் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் எரியும். ஃபஸ்ட்டு திருப்பினா பார்க்கிங்கு. ஆமாம். லோ பீம் ஹை பீமில் ஹெட்லைட் எரியும். ஓகேண்ணா. மெயினில் வச்சு லோ பீம் ஹை பீம் ஒவ்வொன்றா வரேன். ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு ரொட்டேட் பார்க்கிங்கு, செகண்ட் ரொட்டேட் ஹெட்லைட் ஆன் ஆயிடுச்சு. ஓகேண்ணா. அந்த சுவிட்ச் இங்கே வரேன். இப்படி இறக்கும். இண்டிகேட்டர் போட்ட சேர்த்துலாம். இப்போ எரியுதா ஹை பீமு? ஓகேண்ணா. புரியுதா? புரியுது. கன்செப்ட் புரியுதா? மேலே தூக்குங்க. ஒரு நூல் ஆஃப் ஆயிடுச்சா? ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடி கீழே இருக்குங்க. இப்படி. ஓகே. ஹை பீம் லோ பீமுக்கு இப்படி அப்படி இல்லை அரவிந்த். இப்படி இந்த பொசிஷனில் ஹை பீம் எரியுது. மறுபடியும் மேலே தூக்குங்க. ஒரு நூல் மேலே ஆஃப் ஆயிடுச்சு. கீழே இறக்குனா அங்கே டிஸ்பிளே லைட் எரியும். ஹை பீமு. ஓகே. மேலே தூக்குனா டிஸ்பிளே லைட் எரியாது. லோ பீம். கான்செப்ட் புரியுதா? புரியுது. கீழே இறக்குங்க. கீழே இறக்கு. ஹை பீமு. மேலே தூக்குங்க. லோ பீமு. கீழே இறக்குங்க. ஹை பீமு. மேலே தூக்குங்க. லோ பீம். ஆஃப் பண்ணிடுங்க. மொத்தமாக ஆஃப் பண்ணிடுங்க. பார்க்கிங் லைட் போடுங்க. ஹெட்லைட் போடுங்க. லோ பீமில் இருக்குது. கீழே இறக்குங்க. ஹை பீம் ஆயிடுச்சு. கான்செப்ட் புரியுதா? ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே. புரிஞ்சுதா? இப்போ அதே சுவிட்சை இங்கே வரேன். இப்படி டிப் பண்ணுங்கள். ஒரு டைம் பண்ணால் விட்டு விட்டு டிப் பண்ணுங்கள். விட்டு விட்டு டிப் பண்ணிகிட்டே இருங்க. என்ன எரியுது? வந்து போகணும். ஹை பீம். ஃபாஸ்ட் லைட்டு.
ஃபாஸ்ட் லைட் ஆப்போசிட்டில் வர வண்டிக்காரங்கள நீங்கள் வராதீங்கன்னு சொல்கிறக்கா நம்ம டூ வீலர்லையும் ஆப்போசிட் பஸ்காரங்களாம் போடுவாங்கள்ல, நம்ம லைட் ஆன் பண்ணி தான் பாஸ் லைட் போகணுங்கிறது கிடையாது. இப்படி டிப் பண்ணாலே அது பாஸ் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். நம்ம லைட் ஆன் பண்ணி ஹைபீமில் போட்டு காட்டணுங்கிறது கிடையாது. சும்மா இப்படி டிப் பண்ணாலே அது பாஸ் லைட் வேலை செய்யும். சரியா, மெயினில் வச்சுக்கோங்க. ஓகேண்ணா. புரிஞ்சுதா? அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வெய்பர். இப்போ பாருங்க, மீடியமும் லோ ஹைன்னு போட்டிருக்கு. சரிங்களா? அதை 3 ஸ்டெப் வேலை செய்யும். 1 2 3 ஸ்டெப் யூஸ் பண்ணி பாருங்களேன். மெயிலில் யூஸ் பண்ணுங்கள். 3 ஸ்டெப் இறங்கு தான். இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு ஸ்பீடு வேலை செய்யும். ஓகேண்ணா. மீடியம்னா ஒரு சிங்கிள் வேலை செய்யும், லோனா ஓரளவுக்கு ஸ்பீடாக வேலை செய்யும், ஹைனா கம்ப்ளீட்டாக ஸ்பீடாக வேலை செய்யும். ஓகே. இப்போ போட்டால் பூரா கண்ணா டெஸ்ட் ஆயிரும், பூரா கிராக் ஆயிரும். அதனால் அது போடலை. மெயினில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஓரளவுக்கு வேலை செய்யும், செகண்ட் வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆக வேலை செய்யும், தேர்ட் எழுதிங்கன்னா கம்ப்ளீட்டாக வேலை செய்யும். ஓகே ஓகே ஓகேங்க. மெயினில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இந்த கீர், அந்த 5 கீர் போட தெரியுமா? ஃபஸ்ட் கீர், செகண்ட் கீர், அந்த 5 கீர் எது தெரியுமா? ட்ரை பண்ண பார்த்துக்கோங்க. 1 ம் 1 2 3 4 நீங்கள் கரெக்டாக? ஆமாண்ணா. அப்படிதான் 3 நாள் தான் பார்த்தேன். கரெக்ட். பார்த்தீங்க? எதில் பார்த்தீங்க? இல்லைண்ணா, இதில் கவனிக்காமல் சொல்லிட்டேன்னு சொல்ல வரேன். மறுக்கா போடுங்க வாங்கலாம். ஓகேதாங்க. ரிவர்ஸ் மட்டும் விட்டுருங்க. அந்த 5 கீரும் 1 நியூட்ரு, 2 நியூட்ரு, 3 நியூட்ரு, 4 நியூட்ரு, 5 நியூட்ரு போடுங்க பார்க்கலாம். சொல்லியே போடுங்க பார்க்கலாம். 1 நியூட்ரல், 2 நியூட்ரல், 3 நியூட்ரல், 4 நியூட்ரல், 5 நியூட்ரல். ஓகே, கிளியராக மெயினில் வச்சுக்கிங்க. இதை பார்க்காதீங்க, நேரம் அந்த வண்டி இருக்குல்ல, அந்த பாட்டி இருக்க ரோட்டை பாருங்கள், அதை பார்த்துட்டு சேம் அதை அப்படியே சொல்லியே போடுங்க பார்க்கலாம். 1 நியூட்ரல், 2 நியூட்ரல், 3 நியூட்ரல், 4 நியூட்ரல், 5 ரிவர்ஸு ரிவர்ஸ். ஓகே, நியூட்ரல் பண்ணிக்கோங்க. ஓகே தானே, கிளியர் தானே? இப்போ நான் சொல்கிற கீர் மட்டும் போடுங்க. ஃபஸ்ட் கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். 5th கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். 3rd கீர் போடுங்க. நாம் எதுவாக தானே சொல்கிறோம், சரியா? மறுபடியும் இன்னொரு தடவை செக் பண்ணுறோம். நியூட்ரல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கீரு, நியூட்ரு. 5வது கீர், நியூட்ரு. செகண்ட் கீர், நியூட்ரு. 3rd கீர், நியூட்ரு. 4th கீர், நியூட்ரு. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர், நியூட்ரு. ஓகே தானே, கிளியர் தானே? ஓகே. பட் நாளைக்கு நீங்கள் வண்டி ஓட்டுவீங்க, வண்டி ஓட்டுறது உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். சரிங்களா? நான் நாளைக்கு வரதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாலே உங்களுக்கு கால் பண்ணிடுறேன். நீங்கள் வந்துடுங்க. சரிங்களா? இல்லாட்டி நாளைக்கு ஒரு 6 மணிக்கு உங்களுக்கு பிக்கப் பண்ண 7:45 இங்கே வந்துடுங்க. 7:45. ஓகேண்ணா. சரிங்களா? வந்துடுறேன். தங்கம்